சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 28வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 28வது பாடல். கெடுங்காலம் வந்தால் கெடுப்பை, கதியில் விடும் காலம் வந்தால் விடுவை, கொடுந்தவங்கள் பண்ணிடினும் பாவம் பயிற்றிடினும் ஆரேனும் அண்ணலே சொக்கநாதா. அற்புதமான ஒரு பாடல் இன்று நமது சிந்தனைக்கு. இந்த பாடல்ல பாருங்க, பெருமானோடைய அந்த நடுநிலை மாறாத தன்மையை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாடல். அதே நேரம் ஒரு உயிர் ஐயோ இதுக்கு மேல எனக்கு ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு நம்பிக்கை இழந்து விடக் கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பாடலை நாம பார்க்கலாம். அதாவது யாராக இருந்தாலும், ஒரு சொல் வைக்கிறாரு பாருங்க, ஆரேனும் யாராக இருந்தாலும், இவங்க நல்லவங்க கெட்டவங்க, இவங்க பணக்காரங்க ஏழை, படிச்சவங்க படிக்காதவங்க, இவங்க செல்வாக்கு உள்ளவங்க செல்வாக்கு இல்லாதவங்க, இவங்க இந்த நிறத்துல இருக்கிறாங்க இல்ல இந்த ஜாதியில இருக்கிறாங்க, இப்படி ஏதாவது ஒரு பாகுபாடு பெருமானுக்கு இருக்கான்னா கிடையாது. நடுநிலை மாறாமல் இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா நம்ம சொக்கநாதர். அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு இதுல பாருங்களேன். கொடுந்தவங்கள் பண்ணிடினும் கெடுங்காலம் வந்தால் கெடுப்பை. தவம், தவம்னா நாம இன்னைக்கு என்ன சொல்லுவோம்? ஒரு காலகட்டத்துல சாப்பாடு தண்ணி இல்லாம நடு காட்டுல நின்னு வெறும் காற்று மட்டுமே சுவாசித்து கொண்டு தவம் இருந்தாலும் சரி, சுத்தி நெருப்பு வளையமாக வைத்து நடுவுல ஒத்த கால்ல நின்னு தவம் இருந்தாலும் சரி, கழுத்து வரைக்கும் நீரில் மூழ்கி கொண்டு தவம் இருந்தாலும் சரி, கெட்டு போக வேண்டும் என்ற ஒரு சூழல் இருந்ததுன்னா பெருமான் அந்த நிலைக்குத்தான் தள்ளுகின்றார். ஏன் அப்படின்னா நாம ஏற்கனவே செய்து வைத்திருக்கின்ற வினைதான் இதற்கு காரணம். இதுல பாருங்க, நாம நல்ல செயல் அல்லது கெட்ட செயல்னு செய்யறோமா, அந்த நல்ல செயல் என்பது புண்ணியமாக மாறி அது நமக்கு இன்பமாக வருகின்றது. கெட்ட செயல்கள் எல்லாம் பாவமாக மாறி அதுதான் துன்பமாக வருகின்றது. அப்ப இன்ப துன்ப நுகர்ச்சி என்பது மிகவும் நம்ம எல்லாருமே இன்றைய காலகட்டத்துல அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம். ஆனா இந்த இன்பம் எதனால வந்தது, துன்பம் எதனால வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு நின்னோம்னா நம்மளுடைய பாவ புண்ணிய காரணங்களாக. இந்த பாவ புண்ணியங்கள் எப்படி சம்பாதிக்கின்றோம் அப்படின்னா, நாம ஏதோ ஒரு காலத்துல செய்த நல்ல ஒரு செயலோ அல்லது தீய செயலோ தான் இதற்கு காரணம். அப்ப நான் தீய செயல் செய்துட்டு இன்னைக்கு எப்படிப்பட்ட தவங்கள் இருந்தாலும் சரி, ஆனா அந்த தீய செயல்களுக்கான ஒரு பலன் எனக்கு பெருமான் ஊட்ட வேண்டும் என்ற காலம் வந்ததுன்னா பெருமான் அதை அழகாக செய்து முடிக்கின்றார். எந்த ஒரு பாரபட்சமும் இல்லை, இவன் எனக்கு வேண்டியவன் வேண்டாதவன்ற ஒரு இதெல்லாம் இங்க கிடையவே கிடையாது அப்படிங்கறதுதான் இந்த பாடல் நமக்கு. அதாவது நீதி அரசராக பெருமான் இருக்கக்கூடிய ஒரு சூழல். அடுத்தது பாருங்க, பாவம் பயிற்றிடினும் கதியில் விடுங்காலம் வந்தால் விடுவை. பஞ்சமா பாதகங்கள் என்று சொல்கின்றோம் இல்லையா, அப்படிப்பட்ட மிக கொடுமையான பாவங்களாக இருக்கக்கூடிய அந்த பஞ்சமா பாதகங்கள் அதையே தினம் பொழுதன்னைக்கும் செய்துட்டு இருந்தாலும் கதியில் விழ வேண்டிய காலம் வந்துடுச்சு அப்படின்னா பெருமான் அழகாக மீட்டெடுத்து வெளியில் கொண்டு வருகின்றார். இதற்கு நாம நம்மளை சுத்தி இருக்கிற பல அறிஞர் பெருமக்களை நாம பார்க்க முடியும். சின்ன வயசுல நிறைய தவறுகள் செய்திருப்பாங்க, ஆனா பெருமான் தலையில ஓங்கி அடிச்சு திருப்பி இதுல கூட்டிட்டு வர்ற ஒரு இடங்களை எல்லாம் நாம பாக்குறோம். ஏன் அப்படின்னா அவர்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுக்க வேண்டி இருந்ததுனால பெருமான் கொடுத்தாரு. மீட்டு எடுக்க வேண்டிய ஒரு சூழல் வரும்போது மீட்டு எடுத்துருவாரு. அப்ப இங்க நாம செய்ய வேண்டியது என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான், நம்பிக்கையோட பெருமானின் திருவடியை பற்ற வேண்டும். பெருமானின் திருவடியை பற்றி நின்றால் எப்படிப்பட்ட ஒரு சூழலிலும் பெருமான் நம்மை கைவிட மாட்டார். துன்பங்கள் கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா,
துன்பங்கள் கொடுத்தாலும், இப்ப எனக்கு வெயில்ல போயே ஆகணும் அப்படின்னு ஒரு சூழல் இருந்ததுன்னா அதை தடுக்க முடியாது. ஆனா அந்த வெயிலை தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு குடையோ செருப்போ கொடுத்து பெருமான் என்னை அங்கே இருந்து காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். அதனாலதான் அண்ணலே சொக்கநாதா என்ற ஒரு அற்புதமான சொற்றொடரை நமக்கு இங்கே வைத்து குருமுதல்வர் 28வது பாடல் மூலமாக மிகுந்த ஒரு நம்பிக்கையை கொடுத்து அருள் செய்வதை பார்க்கின்றோம். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.